மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. அதாவது என்னென்னமோ சாப்பிட்டேன் சார், சத்துக்காக. ஏதோ நிறைய பேர் சொல்லுவாங்க சத்து கிடைக்கல சார். சில பெண்கள் சொல்லுவாங்க நான் 4-5 பெத்துட்டேன் சார், பெத்து போட்டேன், இப்போ சத்து இல்லாமல் அலையிறேன் சார். அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. சார் இப்போ நினைக்கிறேன் எனக்கு ஒரு குழந்தை உடல், ஆனால் எனக்கு சத்து உடம்புலே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது சார். அப்புறம் வயசானவங்க சொல்லவே வேண்டாம், இன்னும் சுகர் நோயாளிகள் சொல்லவே வேண்டாம், சத்து இல்லை சத்து இல்லை. இப்போ பெரிய செலவும் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு இது வந்து சத்து மாவுன்னு சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்றதுன்னா, ஒரு அற்புதமான தமிழனுடைய பண்டைய கால உணவு முறைகளில் ஒன்று தான் இது. கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன், நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்லலை. அதை எல்லா புகழும் வந்து அந்த பண்டைய கால தமிழர்களுக்கு தான், தமிழ் இனத்துக்கு தான் அது போய் சேரும். ராஜசூரியன் வந்து பாரம்பரிய வைத்தியர் ராஜசூரியன் வந்து உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறாரு. இப்போ மறந்து போயிட்டீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். இதை எல்லாருமே உங்க வீட்டில் பயன்படுத்தலாம். சிறு பிள்ளைகள்ல இருந்து, படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து இன்றைக்கு வந்து பெரியவர்கள் வயதானவர்கள் வரைக்கும் எல்லா நிலையிலும் உள்ளவங்க, எந்த பத்தியும் இல்லை, எல்லாரும் எடுத்துக்கலாம். அதை எல்லா நோயாளர்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இது ஆன்ம பலத்துக்கும் பெண்ம பலத்துக்கும். இப்போ ஆண்மை பலம் மட்டுமே எல்லாரும் பேசுறீங்க. பெண்மை, அதாவது பெண்ணுக்கும் உடல் சோறு இருந்தால் அவ வந்து பெண்ணியம் காக்க முடியாது. அந்த அந்த பெண்மை என்ன, இப்போ ஆண்மைன்னு சொல்றோம்ல, அவன் ஆளுகை, அதாவது நீண்ட அதாவது எப்போதுமே இல்லற இன்பம் வந்து சுயிக்கிறதுல நான் வந்து முன்னோடியா இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்லாம் பேசிக்கிறாங்கல்ல. அது மாதிரி பெண்களுக்கு அந்த வலிமை உடம்புல இருந்தால் தான் அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்லற இன்பத்தை அனுபவிக்க முடியும். அதனாலதான் பெண்ணின்பம், அதாவது இந்த என்ன சொல்றதுன்னா ஆண்மைன்னு சொல்ற மாதிரி பெண்மை. இந்த பெண்மைத்துவமும் ஆண்மைத்துவமும் உடம்புல வலுவா வர்றதுக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய உணவு பொடி, அப்படிதான் சொல்லணும், இந்த உணவு பொடி அவ்வளவு ஒரு அமிர்தமா உங்களுக்கு இருக்கும். இங்க நீங்க உங்க வீட்டுல நீங்க தயார் பண்ணீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் மணக்கும். ஆனா செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதனுடைய இந்த இந்த பொருள் சொல்றேன் பார்த்தீங்களா, இந்த பொருள் என்னென்ன செய்யும் அப்படின்னா, போன தாதுவை மீட்டி கொடுக்கும், இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லை, உடல்ல இருக்க நோய்களை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை உடம்புல உருவாக்கும், களைப்பை போக்கும், நுரையீரலை சீராக்கும், கபம் சளி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இத்தனை வேலையும் இது செய்யும். கண்கள் ஒளிபுற வைக்கும், இத்தனை செய்யும். அது என்னன்னு கேட்குறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ ஞாபகப்படுத்தணும், அடடே இதுதானா அப்படிம்பீங்க. என்னன்னா வேற ஒன்றும் இல்லை சார், கம்பு தான் சார். 2 விதம் இருக்குது இதுல, காட்டு கம்பு, நாட்டு கம்பு. ஆபீஸ் கம்புன்னு சொல்லுவாங்க, பெருசா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு இப்போ எல்லாத்துலேயும் மாட்கள் உள்ள தலையை விட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. நேச்சுரல்ல வந்து சற்று மாற்றம், அவ்வளவுதான். அது ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே தான். அதுதான் இப்போ நிறைய கிடைக்குது, அதுவும் அந்த தன்மையை கொடுக்கும். ஆனால் காட்டுக்கம்பு என்று ஒரு சிறுசா இருக்கும் கொஞ்சம், அதுதான் அந்த கம்பரிசி. அந்த காலத்துல அதுதான். அதை நீங்க வறுத்தீங்கனாலே வாசம் அப்படி வீசும். காட்டு கருப்பியும் அந்த காட்டு கம்பும் நாட்டு கருப்பட்டியும், நாட்டு கருப்பட்டியும் காட்டு கம்பும் சேர்த்து இடிச்சிங்கன்னா, வறுத்து கம்பை வறுக்கணும் சார், நல்லா வறுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு வறுக்கணும். நல்லா வறுத்து அதோட வெல்லம் போட்டு சேர்த்துடிக்கணும். இல்லை நாட்டு அச்சு வெல்லம் இருந்தாலும் ஓகே. அச்சு வெல்லமும் கம்பும் சேர்த்து இடிச்சு, வேற ஒண்ணுமே இல்லை இதுல, அவ்வளவுதான். கொஞ்சம் ஏலக்காய் நல்லா வாசத்துக்கு அருமையா போடும். இன்னும் அதை விட இன்னும் கம்பன்னு இருக்கும். அந்த கிராமங்கள்ல அப்பெல்லாம் ஏலக்காய் போடுறது கூட கிடையாது. இதுவே கம்பை வறுத்து இடிச்சிங்கனால எங்கேயே போயிடாது.
நீங்க விடவே மாட்டீங்க. அந்த வாசம் போட்டு திரும்ப திரும்ப சாப்பிடுங்கிற மாதிரி இருக்கும். இளம் வறுவலாக பொன்னிறமாக கம்பை வறுத்து விட்டு இந்த அச்சு வெள்ளத்தை அதுல போட்டு இடிச்சிங்கன்னா, வெள்ளம் போட்டு சேர்த்தடிச்ச கம்பம் மாவு வச்சிருப்பேன் அன்றைய காலத்துல காதலர்கள் தூது விட்டு கொண்டிருந்தார்கள். கிராமத்து காதலர்கள் சொல்லுவாங்க, காதலி சொல்லுவா, வெள்ளம் போட்டு சேர்த்தடிச்ச கம்பம் மாவு வச்சிருப்பேன். ஒரு சில பாடல்கள்லாம் கூட வந்திருக்கு. அவ்வளவு ஃபேமஸ் அது. நல்லா புரிஞ்சுங்க, வெள்ளமும் கம்பும் சேர்ந்தா அவ்வளவு ஒரு சுவையை அது தரும். அப்ப இது என்ன செய்யும்? சளியை போக்கும். அதுல கொஞ்சமா நீங்க வேற ஒண்ணும் இல்லை. சளி எப்ப போக்கும்? கொஞ்சோண்டு நீங்க சளி பிடிச்சவங்க சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். ஆஸ்துமா நோயாளி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அரிப்பு, உடல் அரிப்பு இருக்கா? காட்டு கம்பு சாப்பிட்டீங்கன்னா உடல் அரிப்பு போகும். கம்பரிசி, காட்டு கம்பரிசிக்கு மேக நோயை தூக்குகின்ற ஆற்றல் உண்டு, பாரம்பரிய வைத்தியம் சொல்லுது. மன்னர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரி அரிப்பு நோய் வந்துருச்சுன்னா இதுதான் கம்பரிசி மாவும் அச்சு வெள்ளமும் கலந்து அந்த பொடி கொடுப்பாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். இந்த பொடியை சும்மாவும் சாப்பிடலாம். பசும்பால் கிடைச்சி ஒரு 4 ஸ்பூன் பசும்பால் ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா, வளர்ற பிள்ளைங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஒரு அற்புதமா, அவ்வளோ ஒரு சிறப்பா இருப்பாங்க. அவங்க வளர்ச்சி அது மட்டும் இல்லை, மூளையை குளிர வைக்கும். டென்ஷனை போக்கும் சார். முதல்ல எப்படி ஒவ்வொருவரும் நீங்க டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக, டென்ஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சரி செய்யும், சமன்படுத்தும். உங்களுடைய மூளை ஆற்றலை பலப்படுத்தும். கம்பு உங்களுக்கு தெம்பு. இதை நீ நம்பு, சாப்பிட்டு பார்த்துட்டு. சரியா? ஆகவே அன்பர்களே, இதை இப்படி செய்யுங்க. 2வது, இந்த கம்பு என்ன செய்யணும்? உடலுக்கு குளிர்ச்சியை தரும், உடலுக்கு உஷ்ணத்தை போக்கும், உடல் உஷ்ணத்தை போக்கும். அப்ப இதுல நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க, காட்டு கம்பு கிடைக்கலான்னு விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனா கிடைக்கும். நீங்க பசுமை கடைகள்லையும் அதே மாதிரி இயற்கை உணவு கடைகள்லையும் போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆர்கானிக்லாம் போய் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காட்டுக்கம்பு கிடைக்கும். காட்டுக்கம்பு என்பது எப்படி என்றால், மலையில், அதாவது காடுகள்ல கிணறு இந்த மாதிரிலாம் ஓடை இதெல்லாம் இல்லாத இடங்கள்ல வளரக்கூடிய விஷயம். மழை பெய்ந்தால்தான், அதான் வானம் பார்த்த பூமின்னு சொல்றாங்களே, அந்த இடங்கள்ல வளரக்கூடியதான் காட்டுக்கம்பு. காடு அது மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது, அளப்பெரிய சக்தி வாய்ந்தது. இந்த ஆண்மை பிரச்சனை உள்ளவங்கலாம் இதை உணவாக எடுத்துக்கொண்டால் மிக பெரும் சிறப்பை பெறலாம். எப்படி? அவ்வளவு அற்புதமாக உங்களுடைய ஆற்றல் பெருகும். பெண்மைக்கும் அப்படித்தான். ஆகவே இது உண்மை. ஆகவே அன்பர்களே, பல்வேறு வகையான நன்மை கிடைக்கக்கூடிய இந்த கம்பு தொக்கு, கம்பு தொக்குன்னு சொல்லலாம், கம்ப மாவுன்னு சொல்லலாம். கம்ப மாவு தான் அப்படி சொல்லலாம். இந்த கம்ப மாவை வெள்ளம் போட்டு சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அச்சு வெள்ளம் தான். நான் சொல்ல மண்டை வெள்ளம் கிடையாது, நல்லா போட்டுக்கணும். ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கும் நான் சொல்ற வெள்ளம். அந்த வெள்ளம் போட்டு இடிக்கணும். சும்மா அந்த ஒயிட்டா இருக்க வெள்ளம்லாம் போட்டுக்கிட்டு அதுல சோடா மாவு அதிகமா உள்ள போட்டு இன்னைக்கெல்லாம் நிறைய விற்கிறாங்க. அப்படி இல்லை, ரியல் வெள்ளம், அச்சு வெள்ளம். அச்சு வெள்ளம் வாங்கி இடிச்சுப்பா, அச்சு வெள்ளம் போட்டு சாப்பிட்டு பாருங்க, எதா இருந்தாலும் அப்படி இருக்கும். கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சுவை பிடிக்கிறவங்க, கருப்பட்டி இன்னும் உடம்புக்கு வலிமை. ஆனா சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. அச்சு வெள்ளம் போட்டீங்கன்னா செமையா இருக்கும். ஆனா இந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே இருக்கீங்களா, கருப்பட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா, பனங்கள் கண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் தனியாகவே சொல்லிடுறேன், அச்சு வெள்ளத்தை விட கருப்பட்டி போட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. சுகர் இல்லாதவங்களுக்கு அச்சு வெள்ளம் ஓகே, அவ்வளவுதான். ஆக மொத்தத்தில் எதை நீங்க சேர்த்தாலுமே அந்த சுவை சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட ஒரு அமிர்தம் அது. அதை நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. உங்க வீட்டுல அப்படி செஞ்சுட்டாலே மணக்கும் சார். அதான் மணக்கும், சாப்பிட சாப்பிட இனிக்கும், இன்னும் வேண்டும் என்று உங்களுடைய நாய் எச்சில் ஊறும். சரியா? ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து இனிமையாக, அது இனிமையான ஒரு வஸ்துக்களை செய்து, இதெல்லாம் தமிழனுடைய உணவு. இதெல்லாம் நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னா, இந்த நான் என்ன சொல்றேன், இன்றைய நவநாகரிக உணவுகளுக்குள்
உங்களுடைய பிள்ளைகளே போகாது. எல்லாருமே அப்புறம் நீங்க ஒரு கடையே போட்டுடலாம். இது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா நான் சொன்னபடி ப்ராடக்ட் பண்ணி குடிசை தொழில் மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கீழே நிற்பாங்க மக்கள். நான் சொன்ன மாதிரி டேஸ்ட் கொடுக்கணும். நீங்க சுகர் நோயாளிகள் என்ன சில பேர்த்துக்கு இதில் பாருங்க தொழிலே நான் உற்பத்தி பண்ணி விடுறேன். ஏன்னா இது வரணும், நம்முடைய பாரம்பரியம் வரணுங்கிறதுக்காக பாரம்பரிய வைத்தியராக இதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா கருப்பட்டி போட்டு கம்பமாவை இடிச்சா சுகர் நோயாளிகள் பூரா அதை தைரியமா சாப்பிடலாம், எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். வெள்ளம் போட்டு மற்றவர்கள் பிள்ளைகள் அவங்கெல்லாம் வெள்ளம் போட்டு செதுச்சா செம டேஸ்ட் இருக்கும். அவர்கள் அள்ளி அள்ளி பருகலாம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது போதுமானது. ஆகவே என்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.